கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கனிவுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 42 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 9:25 முதல் 42 வசனங்கள். தியான வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். கடந்த நாளில் மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் தியானித்தோம். மலை என்பது ஜெபத்தினுடைய வளர்ச்சியை குறிக்கின்ற ஒன்று. ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே நாம் உன்னத நிலைக்குள்ளாக தேவனோடு நாம் இசைந்தவர்களாக அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, மரங்களை வெட்டி நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்பது நீங்கள் உயர்ந்த ஜெபநிலையில் இருப்பது மாத்திரமல்ல, நீங்கள் இன்னும் உழையுங்கள், பாடுபடுங்கள், பிரயாசப்படுங்கள். மகிமையின் கூடாரத்தில் தங்குவதற்காக அல்ல, மகிமையின் பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த மகிமையின் பிரசன்னத்தை பிறருக்கு ஒளிவூட்டும்படியாக நாம் கொண்டு செல்லும்படியாக பிரயாசப்படுங்கள். ஆத்துமாக்களின் அறுவடைக்காக நீங்கள் உழையுங்கள் என்பதாகத்தான் நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள், துதிகள் மற்றும் நாம் தேவனை துதித்து பாடுவது போன்ற யாவும் அவருக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இதிலே சற்று குறைபட்டவர்களாக இன்றைய திருச்சபைகளிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமுண்டாக நான் பாடுகிறேனா? ஆண்டவருக்கு பிரியமுண்டாக நான் துதி செலுத்துகிறேனா? ஆண்டவருக்கு பிரியமுண்டாக என்னுடைய ஸ்தோத்திரங்கள் அமைகிறதா? நாம் தேவனை துதித்து பாடுவது போன்ற அத்தனையும் என் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? என்னை முன்னிறுத்துகிற ஒரு பிரசங்கியாகவோ, என்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துகிற ஒரு பிரசங்கியாகவோ, அல்லது கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுகிறவனாகவோ நான் இருப்பேன் என்றால் என் ஆண்டவருக்கு எப்படி அது பிரியமாக இருக்கும்? என் பாடல்கள், நான் நடத்துகின்ற ஆராதனை வேளைகள், என்னுடைய துதி ஸ்தோத்திரங்கள் யாரை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது? யாரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது? யாரை முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது? தேவனுடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்க வாருங்கள் என்பதாக சங்கீதக்காரன் அழைக்கிறார். இன்று என்னுடைய ஜெபத்திலே தேவனுக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா? செம்மையானவர்களின் ஜெபம்தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 33ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாம் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு துதி செலுத்துவது என்றால் கரங்களை தட்டி கூப்பாடிட்டு நாம் பாடுகிறது தான் துதி என்று சொல்லி தவறான அர்த்தத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது அல்ல. சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பவர்களே அவருக்கு முன்பாக செம்மையானவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் துதி. துதி என்பது என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுவது தான் நான் அவருக்கு கொடுக்கின்ற மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம். உதட்டிலே நான் துதி செலுத்திவிட்டு என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கும் என்றால் என்ன பிரயோஜனம்? கரங்களிலே குருத்தோலைகள் இருந்தது, வாயிலே சத்தம் இருந்தது, வான் கிளிய பாடினார்கள், உன்னதத்திலே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி. உதடு மாத்திரம் தனித்ததை ஒளி அவருடைய உள்ளம் கசப்பும் கேடுபாடும் நிறைந்ததாக இருந்தது. ஓசன்னா, தாவீதின் குமாரனாகிய இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். 3 நாள் கழித்த உடனே இவன் எங்களுடைய ராஜா அல்ல, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்டார்கள். இவனை அகற்றும், ராயன்தான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி தவறான ஒரு கணிப்புக்குள்ளாக சென்று விட்டார்கள். இது என்னுடைய நிலையாக இருக்கிறதோ? தேவனுடைய பிள்ளையை யோசித்துப்பார். சகலமும் செம்மையாய் இருக்கிறதா? உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேனா? உத்தமமான ஒரு வாழ்க்கை, கபடற்ற ஒரு வாழ்க்கை, என்னுடைய உள்ளும் புறமும் ஒரே சீரான ஒரு வாழ்க்கை. அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய விலையேற ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அருமையான சகோதர சகோதரி, உன் வாழ்க்கை ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றக்கூடியதாக இருக்கும் என்றால் நீ ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறாய். உதடுகளின் காளைகளை நீ கொடுக்கிறாய். ஆம், ஆண்டவர் பலியை அல்ல, அங்கே அதைத்தான் நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது.
என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல், என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் பலி செலுத்துகின்ற பொழுது அது துன்மார்க்கனுடைய பலி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. துன்மார்க்கன் என்றால் யார்? அன்காட்லி, கடவுளற்றவன், தேவன் இல்லாமல் வாழ்கிறவன். அவனுக்கு அவன்தான் தேவன், அவன்தான் ராஜா, அவன்தான் மந்திரி, அவனே எல்லாம் எல்லாம், சுயம் அவனை ஆளுகிறது. நீ நானும் அந்த துன்மார்க்க நிலையிலிருந்து தேவன் நம்மை ஆளும்படியாக, அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அதுவே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று என்னுடைய பலியை அல்ல, என்னுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் விரும்புகிறார். துதி என்பது நான் செலுத்துகின்ற பலி அருவருப்பானதாக மாறிவிடக்கூடாது. துதி என்பது என் தேவன் அங்கீகரிக்கின்ற என்னுடைய கீழ்ப்படிதலையும், என் ஆண்டவருக்கென்று என்னை நறுங்குண்ட மனதோடு என்னை அர்ப்பணிப்பதையும் அது காண்பிக்கிறது. உண்மையாய் செவி கொடுப்பவர்களே அவருக்கு முன்பாக செம்மையானவர்களாய் இருக்கிறார்கள் என்பதாக யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மற்றும் உபாகமும் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மற்றொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுள்ளவர்களாக இருப்போம் என்றால் செம்மையானவர்களாக இருப்போம். அதைத்தான் சங்கீதம் 112:4 சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் செம்மையானவனாக இருக்கிறேன் என்பதற்கு காண்பிக்கின்ற அடையாளம் என்ன? நித்தம் நான் என்ன செய்கிறேன்? என் ஆண்டவருடைய இரக்கத்தை எனக்கு சொந்தமாக்கி கொண்டவனாக, அவருடைய மன உருக்கத்தின் மகனாக, நீதி உள்ளவர்களாக. ஆண்டவர் இரக்கமுடையவர், மன உருக்கமுடையவர், நீதி செய்கிற தேவன். அவர் இரக்கத்தினாலே என்னை ஆட்கொண்டார். அதுதான் கிருபை. அவர் மன உருக்கம், என்மேல் அவர் கொண்டிருந்த அன்பு, என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நீதிபரர். அவர் யெகோவா சிட்கேனு, எனக்காக நீதியான கர்த்தர், எனக்காக என் தண்டனை ஏற்றுக்கொண்ட கர்த்தர். அவருடைய இந்த காரியத்தினாலே சிலாக்கியத்திற்குள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிற நீ நானும், நம்மிடத்தில் இந்த இரக்கம் உண்டா? மன உருக்கம் உண்டா? பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே நீதி உடையவனாக நான் இருக்கிறேனா? நீதி நியாயம் எங்கே போனது? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கின்ற கிறிஸ்தவர்கள், ஜெயம் பெற்றுக்கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மேலும் நாம் செம்மையானவர்களாக இருப்போம் என்றால் தினமும் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் என்பதாக 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. மலையின் அனுபவம் என்று சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகின்ற ஒரு அனுபவம், தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகின்ற ஒரு அனுபவம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலையிலே நாம் இருக்கிறோம்? யாரோடு வாசம் பண்ணுகிறோம்? ஆலயத்திற்கு செல்லுகிறேன், என்னுடைய சரீரம் ஆலயத்தில் இருக்கிறது, என்னுடைய உலக பிரகாரமாக நான் அங்கே வெர்பலாக நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளம் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயோ கடந்து சென்றிருக்கிறேனா? தேவையற்ற சிந்தனைகளிலே நான் தவித்து கொண்டிருக்கிறேனா? கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இரு, அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவனாயிரு. அவருடைய சமூகம் பேரானந்தம். அவருடைய சமூகத்தை நீ இழந்து போவாய் என்றால் நீ நானும் பரிதவிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுவோம். தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையினால் தான் மோசே சொல்லுகிறான், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற பொழுது, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரவில்லை என்றால் நீர் என்னை அழைத்து செல்ல வேண்டாம் என்பதாக சொல்லுகிறான். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம்! என் ஆண்டவருடைய பிரசனம், எங்கு சென்றாலும் என் ஆண்டவருடைய பிரசனம் இல்லை என்றால் நான் அங்கு செல்லக்கூடாது. நீ செல்லுகிற இடத்துல ஆண்டவருடைய பிரசனம் இருக்குமா என்பதை யோசித்துப்பார். நீ செல்லுகின்ற இடம் அது எந்த தவறான ஒரு இடமாக இருக்கலாம். ஒருவேளை நண்பர்களோடு தவறான ஆலோசனை, தவறான சம்பாஷணை, இல்லையென்றால் பிறரை குறித்த கேடான வார்த்தைகளை பேசுவது, அந்த இடத்துல உன் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமா? ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத இடம் நரகம். அங்கேதான் தேவனுடைய பிரசன்னத்தை காண முடியாது. நீ நரகத்திற்குரியவன் அல்ல,
நரக ஆக்கினையை அவர் தன் தோளில் மேலே ஏற்றுக்கொண்டார். உனக்காக எனக்காக ஆக்கினை அனுபவித்தார். நீயும் நான் இருக்க வேண்டிய இடம் பரலோகம். பரலோக சம்பாசனை இருக்கிறதா? பரலோக வாஞ்சை இருக்கிறதா? பரலோக நாட்டம் இருக்கிறதா? பரலோக இழுப்பு சக்தி இருக்கிறதா? மோசே ஆண்டவரால் அழைத்து ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக அழைக்கப்பட்டவன். அந்த ஜனங்களுக்காக அவன் பரிதபிக்கிற பரிதாபத்தை பாருங்கள், அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, இவர்களை நீர் கொல்லுவீர் என்றார், என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லுகிறார். கோபத்தினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீ விலகு, நான் இவர்களை அதம் பண்ண போகிறேன். தன்னுடைய பரலோக வாழ்க்கையே பறிகொடுப்பதற்கு தயாராக இருந்தான். இதுதான் ஆத்தும பாரம். இதுதான் ஆத்தும பாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது தன்னுடைய ஜனங்களுக்காக, ஆண்டவரே, இந்த ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்யும்? தவறிழைத்தது நான் அல்லவா? என்மேல் உம்முடைய நியாய தீர்ப்புகள் இருக்கட்டும், இந்த ஜனங்களை அழைக்காதரும் என்று சொல்லி மன்றாடுகிறான். ஆபிரகாம் லோத்துக்காக மன்றாடுகிறான் தேவனுடைய சமூகத்தில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு ஜெபம். தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு ஜெபம், மன்றாட்டு ஜெபம். ஆம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையர்தை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்பதாக சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆம், நீ செலுத்துகிற காணிக்கை அல்ல, பிறர் பாராட்டக்கூடிய அளவிலே உன்னதமான விரேற பெற்ற தாராளமான காணிக்கை அல்ல. கர்த்தருக்கு பிரியமாய் நான் நடக்கிறேனா? கர்த்தருடைய சமூகம் இருக்கிறதா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, ஆண்டவரே, இரக்கம், மன உருக்கம், நீதியும் செய்கிற பிள்ளைகளாக பிறர் ரட்சிக்கப்பட எங்களையே நாங்கள் பலியாக தியாகமாக கொடுக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.